டுடே நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். நார்மலா இண்டெக்ஸ் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் ஆஃப் அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். சரிங்களா? அதுதான் இப்போ நம்ம புது டாபிக் பார்க்க போகிறோம். இந்த லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கும்பொழுது இப்போ இருக்கும்போதும் அந்த ஒவ்வொரு அதாவது இந்த ரிச் புவர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி எப்படி அந்த பொருளை யூஸ் பண்ணாங்க, எந்த வேஜ் எந்த ரேட்டுக்கு அது காஸ்ட்டுக்கு வந்து அந்த பொருள் சேல்ஸ் ஆச்சு, அப்போக்கும் இப்போக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு, எவ்வளோ மக்கள் அதை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அதில் அதோட யூசஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். த யூசஸ் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இட் இண்டிகேட்ஸ் வெதர் த ரியல் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் ரேசிங் ஆர் ஃபாலிங் ஃபார் எ கிவன் டைம். அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ ரேசிங் ஆச்சு இல்லை ஃபாலிங் ஆச்சு, குறைஞ்சிச்சா ஏறிச்சா அப்படின்றத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் தேவைப்படுது. இட் இஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த டியர்னஸ் அலோன்ஸ் ஆர் கிராண்ட் ஆஃப் போனஸ் டு த ஒர்க்கர்ஸ். ஸோ அதாவது ஒர்க்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்கலாமா வேணாம், ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த காஸ்ட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த வேஜஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கொண்டு வரோம், அதனால வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து இந்த அகவலிப்படியில் அவங்க அந்த இது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்டு அதோட போனஸ் எப்படி கொடுக்கறது ஒர்க்கர்ஸ்க்கு, இது எல்லாமே இந்த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அது பயன்படுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது சரி, இப்போ இந்த மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு இல்லையா, இதை ஃபைன் பண்றதுல ரெண்டு மெத்தட் இருக்கான். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகிரேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இல்லைன்னா வெயிட்டட் அக்ரிகிரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இன்னொன்று வந்து ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்ரிகிரேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்றது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர், அதாவது ஷார்ட் என்ன சொல்ல தெரியுமா, சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. சிஎல்ஐன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, சம்மேஷன் பி ஒன் கியூ நாட் பை சம்மேஷன் பி நாட் கியூ நாட் இன்ட்டு 100, அவ்வளோதான். இதுல இந்த நோட் ஒன்று கொடுத்துறான் பாருங்க. த ஃபார்முலா ஃபார் அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் டு கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் சேம் ஆஸ் த ஃபார்முலா ஆஃப் லாஸ்ட் பிஎஸ். ஆக்சுவலா ஏற்கனவே நம்ம லாஸ்ட் பிஎஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். லாஸ்ட் பிஎஸ் மெத்தட்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே தான் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். அதாவது அதே காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம், அதே சேம் தான். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து சம்மேஷன் பிவி பை சம்மேஷன் வி. இந்த இடத்துல இந்த பின்றது என்ன அப்படின்னா, பி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பாருங்க, பி ஒன் பை பி நாட் இன்ட்ரு 100. அதே மாதிரி வி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பாருங்க, சம்மேஷன் பி நாட் பி நாட் கியூ நாட் தான் வியா. சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சதான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி போடணும். சரி, ஓகே. அடுத்து நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ this method is same as the weighted average price relative method. இப்போ when to use, இதை எங்க யூஸ் பண்ணணும், இப்போ இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதாவது என்ன ரெண்டு மெத்தட் பார்த்தோம், அதாவது அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஒன்று பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தோம் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் பார்த்தோம். இது ரெண்டுத்துமே காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போ அப்படின்னா பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆர் கிவன். பிரைஸும் அதாவது விலையும் குவான்டிட்டி அளவு கொடுத்தாங்கன்னா நம்ம எதை பயன்படுத்தணும், அக்ரிகேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை யூஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிரைஸும் வெயிட்டும் கொடுத்தாங்கன்னா, பிரைஸ் ஆஸ் யூஷுவல் காமனாக கொடுத்தாங்க, வெயிட் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது மெத்தடு. சரிங்களா? இப்போ அவங்க நார்மலாக கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் 9.15. இப்போ கொஸ்டின் கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ரெண்டு மெத்தடில் எதை பயன்படுத்துறது அப்படின்னா, என்ன கிவன் கொடுத்துருக்காங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் காமனாக ரெண்டுத்துக்குமே காமனாக கொடுத்துறாங்க. அதாவது ஃபேமிலி மெத்தடுக்கும் சரி, ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடுக்கும் சரி, அதுக்கடுத்து வந்து அக்ரிகேட் வெயிட்டட் மெத்தடுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் காமன். அடுத்தது வந்து இங்க குவான்டிட்டின்னு கொடுக்குற நம்பர், குவான்டிட்டினா அளவு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். அதாவது இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படி அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் நம்ம, அதாவது வெயிட்னா கேஜில் கொடுப்பாங்க, வெயிட் அதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். சரி,
சரி. இப்போ இந்த பிரைஸ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இந்த 2005 வந்து பி நாட்ன்னு எடுத்துக்கணுமா? சரி அதாவது பேஸ் இயர் வந்து எதுனா கம்மியா இருக்கிறது இது 2005 இது நான் அப்ப அத பி நாட்ன்னு எடுத்துக்கணும். அப்ப 2010 வந்து என்ன பண்ணணுமா? P1ன்னு எடுத்துக்கணும் பிரைஸ். அதே மாரி குவான்டிட்டி வந்து என்ன பண்ணணும் இது வந்து Q நாட்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 2005 உடைய குவான்டிட்டி தானே குடுத்துருக்காங்க. அப்ப Q நாட் Q1 இல்ல Q நாட் அவ்வளவுதான். இது 3 தான் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? பாருங்க டேபிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமோடிட்டி ஏ, பி, சி, டி, இ குடுத்துட்டாங்க. அதே மாரி அதோட Q நாட் குவான்டிட்டி வந்து Q நாட். அடுத்து பிரைஸ் வந்து P நாட் அதே மாரி P1 குடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு தேவை 2 தான். அதாவது இந்த P நாட்ட வச்சு Q நாட் கண்டுபிடிக்கணும். P நாட் Q நாட் அதே மாரி P1 Q நாட் அவ்வளவுதான். சரிங்களா? அது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிரும். சோ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் பாருங்க. P நாட் Q நாட் 70 அதே மாரி 12 6 ஆர் 72 அடுத்து வந்து 10 7 சார் 17 சார் 170 சோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம். அதோட சம்மேஷன் பாருங்க. அதோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 1000 சம்மேஷன் P1 Q நாட்டோட இது வந்து 1000 அதே மாதிரி சம்மேஷன் P நாட் Q நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 758 சரிங்களா? சோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா? இது நம்ம என்ன மெத்தட்ல போறோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போறோம் இல்லையா? சோ என்ன ஃபார்முலா பாருங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா பாருங்க. சம்மேஷன் P1 Q நாட் பை சம்மேஷன் P நாட் Q நாட். ஆக்சுவலா இந்த இடத்துல Q நாட் வந்து கேப் லெட்டர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்மால் லெட்டர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? சோ அதோட வேல்யூ என்ன பாருங்க 1000 டிவைடட் பை 758 இன்டு 100 சரிங்களா? சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது ஆன்சர் 131.926 அவ்வளவுதான் ஆன்சர். இதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். ரொம்ப சிம்பிளானது தான். ஃபார்முலா ஒன்றும் பெரிய கஷ்டமான ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் 9.16 கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கொஸ்டின்ல பார்க்கும்போது இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க போன மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல போட்டுருவீங்க. அதே மாதிரி போன மெத்தட் போடுற மாதிரி தான் நமக்கு என்ன வேணும் கண்டிப்பா P நாட் P1 Q நாட் Q1 வேணும். இங்க அப்படி கிடையாது. இங்க 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சோ அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் அதையும் பார்த்துக்கணும். சரி இப்ப பாருங்க with respect to the base year 2010 base year 2010 நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இயர் எது கம்மியா இருக்கா அதான் பேஸ் இயர். அப்ப இது வந்து என்னது P நாட் இது P1 பிரைஸ். அடுத்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னா என்ன வரும் நமக்கு அளவு தான். அப்ப என்ன வரலாம் அது வந்து Q நாட். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். நம்ம வெயிட் கேஜ் வெயிட் வந்தாதான் உங்களுக்கு ரெண்டாவது மெத்தட் சரிங்களா? ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட்ல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னும் போது நமக்கு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க ஃபர்ஸ்ட் டேபிள் பாருங்களேன். பாரு கமோடிட்டிஸ் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இதை ரைஸ் சுகரு பல்சஸ் எல்லாம் எழுதிச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதான் Q நாட் போய் எழுதிட்டோம். அடுத்து பிரைஸ் P1 சார் P நாட் P1 இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணக்குள்ள அந்த P நாட் இன்ட்டு Q நாட் அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். சரி இங்கே அடுத்தது P1 Q நாட்டை மல்டிப்ளை பண்ணி அதை இங்கே எழுதணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து அதை என்ன பண்ணணும் சம்மேஷன் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ சம்மேஷன் பண்ணுறாங்க. சம்மேஷன் பண்ணா ஒரு பாருங்க 84,562.5 அதே மாதிரி 95,225. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. சம்மேஷன் P1 Q நாட் டிவைடட் பை சம்மேஷன் P நாட் Q நாட் இன்ட்டு 100 ஓகேங்களா? இப்போ 95,225 டிவைடட் பை 84,562.5 இன்ட்டு 100 ஸோ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வருது பாருங்க 112.609 இஸ் ஆன்சர். அவ்வளோதான். இந்த டேபிள் போட்டுட்டு சரிங்களா அது கீழே ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதி சிம்பிளை பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. hence the cost of living index number particular class people for the year 2015 is increased 12.61% compared to the year 2010. 2010 கம்பேர் பண்ணும்போது 2015ல 12.61% இது ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை. 12.61% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இப்ப நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான் போட்டிருக்கோம் சரிங்களா? இப்ப அடுத்த சம் அதே மெத்தட் தான் ஒரே மெத்தட்ல தான் போட போறோம். லாஸ்ட் ஒரு சம் மட்டும் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட்ல போட போறோம். சரி எக்ஸாம்பிள் 9.17 calculate the cost of living index number consumer price index number for the 2016 with respect to the base year 2011. பாருங்க பேஸ் இயர் பிரைஸ் பாருங்க. பேஸ் இயர் வந்து இப்போ P நாட் இது வந்து என்னது P1 குவான்டிட்டி நல்லா கொஞ்சம் குவான்டிட்டினாலே Q நாட் சரிங்களா? பேஸ் இயர் தான் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது Q நாட் தான் எடுத்துக்கணும். நம்ம Q1 Q நாட் அப்படின்னும் போது நமக்கு வந்து Q நாட் தான் எடுத்துக்கணும். சரி இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணி டேபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. டேபிள் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எது வேணாலும் முதல்ல எழுதலாம். குவான்டிட்டி எழுதுங்க பிரைஸ் எழுதுங்க எது வேணாலும் எழுது. நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம் அதான். சரி ஃபர்ஸ்ட் இவங்க பிரைஸ் எழுதிட்டாங்க. பேஸ் இயரோட பிரைஸ் வந்து P நாட் கரண்ட் இயரோட பிரைஸ் வந்து P1 குவான்டிட்டி வந்து Q நாட். இப்போ அப்படியே ப்ராடக்ட் பண்ணி எழுதுமாங்களா P1 Q நாட். ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணி இது ஃபுல்லா 48 into 25 42 into 10 85 into 6 460 into 1 மல்டிப்ளை பண்ணி எழுதிறாங்க. அடுத்தது P1
அடுத்தது பி நாட் கியூ நாட். சரியா, பி நாட் கியூ நாட் இதை ப்ராடக்ட் பண்ணி என்ன பண்ணோம் நம்ம 32 இன்ட்டு 25, 25 இன்ட்டு 10, 54 இன்ட்டு 6 அதை மல்டி ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதோட சம்மேஷன் பாருங்க, பி நாட் கியூ நாட்டோட சம்மேஷன் பி நாட் கியூ நாட் வந்து 1974. அதே மாதிரி சம்மேஷன் பி ஒன் கியூ நாட்டோட சம்மேஷன் வந்து 3140. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிக்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாமா. நீங்கள் பார்க்குற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். பாருங்க, சம்மேஷன் பி ஒன் கியூ நாட் டிவைடட் பை, அதாவது பி ஒன்று தான் ஃபிக்ஸடு, நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பி ஒன்று, அப்புறம் கீழே பி நாட், அது கியூ நாட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அப்போ ஓகேங்களா, ஈஸியாக ஃபார்முலா ஒன்றும் பெரிய கஷ்டம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் இயர்ஸ் மெத்தடுடைய ஃபார்முலா தான் இது, அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. சரிங்களா, இது புது ஃபார்முலா இல்லை. லாஸ்ட் இயர்ஸ் மெத்தடில் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ இது அவ்வளோதான். சிம்பிளை பண்ண ஆன்சர் ஆகுது 159.0679. அதாவது 59% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 59.06% அளவுக்கு 2011 கம்பேர் பண்ணும்போது 2016ல இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் 9.18. Construct the cost of living index number 2011 on the base of 2007 from the given data using the family budget method. இவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் மென்ஷன் பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க கொடுக்கலனாலும் சரி, என்ன கிவன்ல வெயிட் வருதான்னு பார்க்கணும். வெயிட்ன்றது வெயிட் கொடுக்குறாங்களா குவான்டிட்டி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ வெயிட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் தான், ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதை பார்த்துக்கணும். சரிங்களா, ரைட், ஓகே. இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. 2007ல ப்ரைஸ் அதான் வந்து பி நாட்டு. சரிங்களா, அடுத்தது வந்து P1, அடுத்தது வந்து என்னது வெயிட்டை வந்து என்ன பண்ண இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குமா. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா பி நாட்டு P1 சொல்லிட்டோமா, வெயிட் வந்து என்ன சொல்லணும்னா வின்னு எடுத்துக்கணும். வேல்யூம் வெயிட்னா என்ன பண்ணணும் நமக்கு வி வேல்யூம் அந்த இதுல, அதனால வின்னு எடுத்துக்கணும். வேல்யூம்ன்றதுல வி அப்படின்றத லெட்டர் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இங்க கியூ நாட்டுன்னு யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா ஃபார்முலாவே வேறங்க. சரிங்களா, இது வந்து என்னன்னா ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். சரி பாருங்க, இப்போ இதுக்கு டேபிள் பார்க்கலாங்களா. இதுவும் ஒன்றும் பெரிய கஷ்டமான ஃபார்முலாவோ கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இதுக்கு ஃபார்முலா வேற, அவ்வளோதான். பாருங்க, கமோடிட்டிஸ் 2007 அது வந்து பி நாட்டு, 2011 P1, வெயிட் வந்து வி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டல் பி கண்டுபிடிக்கணுமா. நல்லா புரிஞ்சுங்க, இது ஸ்மால் P1 பி நாட்டுன்றது. கேபிட்டல் பி கண்டுபிடிக்கான ஃபார்முலா பாருங்களேன், P1 டிவைடட் பை பி நாட் இன்டூ 100. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கு வந்து P1 பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை பி நாட் வந்து என்ன பாருங்க 350 இன்டூ 100. என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ இது சிம்பிளை பண்ண ஆன்சர் என்ன வருது பாருங்க, 114.285 அப்படின்னு வரும் சிம்பிளை பண்ணா. இது வந்து கேபிட்டல் பி. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கேபிட்டல் பி கண்டுபிடிக்கணும். அதாவது P1 பி நாட்டால டிவைடட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணணும். சரிங்களா, ஸோ கண்டுபிடிச்சு பண்ணணும். இது ஒரு ஒர்க் இது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, இந்த கேபிட்டல் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா பாருங்க. கேபிட்டல் பின்றது வேற, ஸ்மால் P1 பை பி நாட் ஈக்குவல் டு 100. ஸோ அதை சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ இந்த கேபிட்டல் பியும் இந்த கேபிட்டல் வி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் பிவி. சரிங்களா, இந்த கேபிட்டல் பியும் கேபிட்டல் வியும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணி எழுதுனா தான் பிவி. அதோட சம்மேஷன், இப்போ நமக்கு சம்மேஷன் எது பாருங்க, ஃபார்முலா பாருங்களேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட்க்கான சம்மேஷன் ஃபார்முலா பாருங்க, சம்மேஷன் பிவி பை சம்மேஷன் வி. அப்போ சம்மேஷன் பிவின்றது இந்த லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, 16,909.7315, அது டிவைடட் பை சம்மேஷன் வின்றது என்ன தெரியுங்களா, வி எங்க இருக்கு பாருங்க, வெயிட் இதோ கொடுத்துறாங்க பாருங்க, இதான் வெயிட். அப்போ அதுக்கு நேரம் இருக்கிறது தான் சம்மேஷன் வி, அது வந்து 135. டிவைட் பண்ணனா அவ்வளோதான் ஆன்சர். ஒன்லி ஜஸ்ட் டிவைட் தான், இங்கே இன்ட் 100லாம் கிடையாது. ஒன்லி டிவைட் மட்டும் பண்ணால் ஆன்சர் 125.25. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகினா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 25.25% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007 கம்பேர் பண்ணும்போது 2011 வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்.